ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து எரிகோவை விட்டு எருசலேமுக்கு போகிற வழியில் வழியருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த பர்த்திமேயு என்கிற குருடன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அந்த மனிதன் பார்வையற்றவனாக காணப்பட்டாலும் ஆவிக்குரிய பார்வை உள்ள மனிதன். நியாயப்பிரமாணத்தை கற்றுத்தேர்ந்த வேதபாரகரும் பரிசேயரும் அறியாத காரியத்தை அறிந்தவனாக, மேசியாவை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவனாக, தாவீதின் குமாரன் நாசரேத்தூராகிய இயேசு கிறிஸ்து அவரே இரட்சகர், அவரே மீட்பர் என்று அறிந்தவனாக, அவர் இந்த வழியே வருகிறார் என்பதை அறிந்து கொண்டு, தனக்கு கிடைத்த இந்த கடைசி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ற வேத வசனத்தின்படி, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். மற்றவர்கள் அவனை அதட்டின போதிலும் அவனோ முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அவனது சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிற்க வைத்தது. அவனை அழைத்து வர சொன்னார். மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இனி அது தனக்கு தேவையில்லை என்று உணர்ந்தவனாக, தான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்ல அந்த வஸ்திரம் தனக்கு தடையாக இராதபடி குருடனுக்குரிய அந்த வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவினிடத்தில் வந்தபோது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டு, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னபோது அவன் பார்வை அடைந்தவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான். பர்த்திமேயு என்கிற அந்த குருடன் பார்வையற்றவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய பார்வை உள்ளவனாக தனக்கு கிடைத்த அந்த கடைசி தருணமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய பார்வையை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருப்பானே, ஆனால் அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் குருடனாகவே கழித்திருப்பான். எருசலேமை நோக்கி சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப எரிகோவிற்கு வர முடியாதபடி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஜெபிக்கிற அநேக மக்களுடைய குரலை ஒடுக்குகிற கூட்டம் அநேகம் உண்டு. நாம் தடைகளை தாண்டி தேவனிடம் செல்ல ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தடைகளை தாண்டி தடைகளை மேற்கொண்டு ஜெபித்து பதிலை பெற்ற அனுபவம் உண்டா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தனக்கு கிடைத்த தருணத்தை பயன்படுத்தி பர்த்திமேயு பார்வையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தருணங்களை பயன்படுத்தி ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அநேக ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட நாங்கள் தடையாயிராதபடி அவர்களை உம்மிடத்தில் வழிநடத்தத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.